சென்னை கோயம்பேட்டில் இரண்டாவது நாளாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். ராஜ்குமார், இன்றைய தினம் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? அங்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கா? பத்மபிரியா, நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்காக தேர்தல் ஆணையமும் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக வாக்காளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களில் சென்று வாக்குப்பதிவை பதிவு செய்ய வேண்டும். இதற்காக போக்குவரத்து கழகம் ஒரு வாரத்திற்கு முன்பாக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவது நாளான இன்று 400 பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முக்கியமான நகரங்களிலிருந்தும் அதே போன்று தமிழகத்தின் 8 போக்குவரத்து கழகங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. கோயம்பேட்டிலிருந்து பார்க்கும்பொழுது மட்டும் இன்று இரண்டாவது நாள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில், அதே போன்று இன்று சனிக்கிழமை என்பதால் மாலை நேரத்திற்கு பின்பாக அலுவலக பணி முடித்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கூட்டம் மாலை நேரத்திற்கு பின்பு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரமான பிறகு பொதுமக்களுடைய வருகை என்பது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை நேற்று மாலைக்கு பிறகு சென்றிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை 70,000க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னையிலிருந்து வெளியே சென்றிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இன்று மாலைக்கு பின்பும் இரவு நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு வரும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று வரக்கூடிய பயணிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே முன்பதிவும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று முன்பதிவு இல்லாத பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான ஏற்பாடும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்று பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பயணிகள் காத்திருந்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று இரவு பார்க்கும்பொழுது நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று அதிக அளவுக்கான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா.